அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் ஹெச்டிஎம்மில் வந்து ஐஃப்ரேம்னு சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு டேக் ஒன்று இருக்குது, ஐஃப்ரேம் டேக்கு. இந்த டேக்கை பற்றி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஹெச்டிஎம்மிலுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். ஹெச்டிஎம்மில் கொடுத்துருவீங்க, அதே மாதிரி ஸ்லாஷ் ஹெச்டிஎம்மில் கொடுத்து முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி ஹெட்டு கொடுத்துருவீங்க, ஸ்லாஷ் ஹெட்டு கொடுத்துருவீங்க. நீ மேலே என்ன டைட்டில் வரணுமோ அந்த டைட்டில் இங்கே கொடுத்துட வேண்டியது. டைட்டில் ஸ்லாஷ் டைட்டிலுக்கு இடையில் வந்து அந்த டைட்டில் நம்ம கொடுத்துட வேண்டியது. அடுத்து வந்து பாடி ஸ்லாஷ் பாடி. இப்போ அந்த இதுக்கு இதில் தான் எழுத போகிறோம். அந்த பாடிக்கும் ஸ்லாஷ் பாடிக்கும் இடையில தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த கோடிங்கும் எழுத போகிறோம். இப்போ ஐஃப்ரேம்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ இருக்குது. இப்போ அந்த வீடியோ வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு வரணுன்னா இந்த ஐஃப்ரேம்ங்கிற டேக்கை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நேராக யூடியூப்புக்கு போயிடுங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம், யூடியூப்பில் உள்ள ஒரு வீடியோ வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து கொண்டு வந்து வைக்க போகிறோம். அப்போ அதுக்கு வந்து என்ன டேக்குன்னா ஐஃப்ரேம்ங்கிற டேக்கை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு யூடியூப் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ யூடியூப்புக்கு வந்துட்டேன். இப்போ யூடியூப்பில் இருக்கேன் நான். இப்போ யூடியூப்பில் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ வேணும், ஹவு டு ஏர்ன் மணி, இந்த பர் கிளிக்னு போட்டுக்கல. இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து என்னுடைய வெப்சைட்டில் வேணும். அப்போ என்ன செய்கிறேன், இந்த வெப்சைட் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. இப்போ வீடியோ கிளிக் பண்ணால் அந்த வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படியே கீழே போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஷேர்னு இருக்குது பாருங்கள். அந்த வீடியோ வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் போய் இந்த ஷேரை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஷேரை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், எம்படர்னு இருக்குது பாருங்கள். இதை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த எம்படரை கிளிக் பண்ணினா கீழே வந்து இந்த மாதிரி கோடிங் வரும். இந்த கோடிங்கை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகிடும். அந்த கோடிங்கை வந்து எம்படர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோடிங் ஒன்று வரும். அந்த கோடிங்கை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துருங்க. கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா இந்த கோடிங் வந்து காப்பி ஆகிடும். இப்போ நேராக வந்து நீங்கள் உங்களுடைய நோட்பேடு ++க்கு வந்துடுங்க. இந்த பாடி ஸ்லாஷ் பாடிக்கு இடையில் வந்து கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்படியே பேஸ்ட் ஆகிடும். கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன செஞ்சிடும், அப்படியே வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். இது வந்து அதில் உள்ள கோடிங். இப்போ என்ன செஞ்சுருக்கோம், யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ வந்து அப்படியே வந்து எம்படர் பண்ணி அந்த கோடிங்கை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இங்கே கொண்டு வந்துருக்கோம். ஓகேங்களா. இங்கே வந்து ஐஃப்ரேம்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. அதனால் நம்ம ஐஃப்ரேம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி எண்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லாஷ் ஐஃப்ரேம்னு வந்திருக்கும். இந்த இருக்க பாருங்கள், ஸ்லாஷ் ஐஃப்ரேம்னு வந்திருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ போய் ரன் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன்னா இங்கே பாருங்கள், ஐஃப்ரேம் வித்து, அதாவது ஒரு வீடியோனுடைய வித்து எவ்வளவு, அதே மாதிரி ஹைட் எவ்வளோன்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. அதேமாதிரி அதோட சோர்ஸ்னு கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா. நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அப்படியே நம்ம காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கோம். ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணுறீங்க, ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போது அதில் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் எம்படர் கொடுத்தீங்கன்னா அதில் கோடிங் வந்து கீழே காட்டும். அந்த கோடிங் என்ன செய்கிறீங்க, அப்படியே காப்பி பண்ணிக்கிறீங்க. அந்த கோடிங்கை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து என்ன செய்யுது, இந்த பாடி ஸ்லாஷ் பாடிக்கு இடையில் வந்து பேஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்கண்ணா. இல்லைனா இதை மடக்கி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு என்டர் தட்டிட்டோட கீ ரெண்டாவது என்ன வச்சிங்க, இந்த மாதிரி வச்சிங்க. இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். அந்த மாதிரி இப்போ என்ன செஞ்சுருக்கோம், அந்த கோடிங்கை வந்து யூடியூப்லேருந்து அப்படியே வந்து என்ன செஞ்சுருக்கோம், காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறது எப்படி, ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கணும். எந்த ஒரு ப்ரோக்ராமை வந்து நீங்கள் கோடிங் எழுதினாலும் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கணும், சேவ் பண்ணிக்கணும். சேவ்னு கொடுத்தோடனே இப்போ இங்கே வந்துருச்சு. சேவ்னு கொடுத்தோன்னே எதில் போய் சேவ் ஆகுது, C:'ல் போய் சேவ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபைல் நேம் கேட்குது. ஃபைல் நேம் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும், .html மறந்துடக்கூடாது. .html எக்ஸ்டென்ஷனை வந்து மறந்துடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஐஃப்ரேம்னு கொடுத்துட்டு சும்மா ஒரு 10ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ஐஃப்ரேம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு, பார்த்துருக்கேன். ஐஃப்ரேமு 10ன்னு கொடுத்துட்டு ஒரு .html. ஓகேங்களா. ஐஃப்ரேம்ங்கிறது ஃபைல் நேமு, இந்த HTML வந்து எக்ஸ்டென்ஷன், நம்ம எதில் ஒர்க் பண்ணுறோம் அதுக்காக உள்ளது. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் மட்டும் கொடுத்துட வேண்டியது. இப்போ இந்த கோடிங் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நேராக ரன் பண்ணுறது என்ன செய்யணும், வியூவுக்கு போங்க. வியூவுக்கு போய் வியூ கரண்ட் ஃபைல்னு இருக்கும், வியூ கரண்ட் ஃபைல் இதில் போய் இந்த ஃபயர் பாக்ஸ்ன்னு இருக்குது, ஏதோ ஒரு இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஃபயர் பாக்ஸ் இல்லை குரோமோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுருக்கோம், அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி காட்டும். உங்கள் வெப்சைட்டில் வந்து அந்த வீடியோ வந்துடும்.
ஒன்றும் இல்லைங்க, சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ப்ராசஸிங் நடந்துக்கிட்டு இருக்குது. திருப்பி ரன் பண்ணி பாருங்கள். வியூவில் போய் வியூ கரண்ட் ஃபைலிங், அதில் போய் ஃபயர் பாக்ஸ். அதாவது ஐஃப்ரேம்ங்கிறது வந்து என்னென்னா அதாவது இன்டர்நெட்டில் யூடியூப்பில் உள்ள ஒரு வீடியோ வந்து நம்மளுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு வரதுங்க. அதுக்கு வந்து ஐஃப்ரேம்ங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஐஃப்ரேம் அதுக்கு இடையில் எழுதக்கூடிய கோடிங் தான் வந்து ஐஃப்ரேம்ங்கிறது. அதில் உள்ள கோடிங்கை வந்து நம்ம என்ன செய்யலாம், அதாவது யூடியூப்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி எம்பெடரில் போய் காப்பி பண்ணி அப்படியே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. ஒன்றும் கிடையாது, நெட்டு ஸ்லோவாக இருக்குங்க, அதனால் ரொம்ப திணறதுங்க சிஸ்டம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து அதனுடைய யூடியூப் வீடியோ வந்து இங்கே வந்துருச்சு, நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, இங்கே வந்துருச்சு பாருங்கள். இது நம்மளுடைய வந்து யூடியூபுடைய வெப்சைட்னு வச்சுக்கலாம். இதில் வந்து ஏதோ ஒரு யூடியூப்பில் உள்ள ஒரு வீடியோ வந்து நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ வந்து இது நார்மல் அளவு, அதாவது யூடியூப்பில் என்ன இருக்குது அந்த நார்மல் அளவு வருது. இந்த அளவு வேணால் நீங்கள் பெருஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி பெருஸ் பண்ணுறதுனா நேராக வந்து இதுக்கு போயிடுங்க, உங்களுக்கு கோடிங் போயிடுங்க. கோடிங் போயிட்டு இந்த பாருங்கள் வித்து ஹைட்டை போய் மாற்றிக்கலாம். இப்போ அவங்க வந்து ரெடிமேடாக வந்து இந்த யூடியூப்பில் என்ன அளவு வச்சுக்கலாம் அந்த அளவு அப்படியே வந்துடுது. இப்போ ஜஸ்ட் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வித்து வந்து எனக்கு வந்து 650 வேணும், வித்து வந்து 650 வேணும், ஹைட்டு வந்து எனக்கு 500 வேணும், இந்த மாதிரி வேணா மாத்தினா மாத்திக்கலாம். ஓகேங்களா, மாத்திட்டு இப்போ ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து இப்போ கோடிங்கை வந்து ஜஸ்ட் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ நேராக இங்கே வந்துடுங்க. இதுக்கு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா போதும். இதில் போய் ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா போதும், ரீஃப்ரெஷ் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகிடும். இங்கே பெருசாக வந்துருச்சு பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த அளவு வந்து மாற்றிருக்கோம், 500 650 மாற்றிருக்கோம், அதனால் பெருசாக கட்டுது. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், அந்த யூடியூப்னுடைய வீடியோ வந்து சைஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னா ஐஃப்ரேம்னா என்ன, ஐஃப்ரேமு ஸ்லாஷ் ஐஃப்ரேம். இது இந்த கோடிங் நம்ம எங்கே போய் எடுக்கிறோம்னா போய் யூடியூப்பில் தான் போய் எடுக்கிறோம். யூடியூப்பில் போய் இந்த இருக்கு பாருங்கள், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்கு பாருங்கள், எந்த இது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வேறு எது வேணும்னு வச்சுங்களேன், எது தேவையில்லை, எனக்கு வேறு எது வேணும்னா வேறு எதை போய் கிளிக் பண்ணுங்க. அந்த இருக்கு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இருக்கு, இந்த இது கிளிக் பண்ணுறேன், இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். In this video, I will show you how you can really make money per. இது வேணா வேறு எதை கிளிக் பண்ணுவோம். இப்போ இந்த இருக்கு பாருங்க. இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணி இந்த ஷேர் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதில் போய் இந்த எம்படர் அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கோடிங் வரும். அந்த கோடிங்கை டபுள் கிளிக் பண்ணுங்க.
now to my community section. டபுள் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துருங்க. ஒன்றும் கிடையாது, அந்த வீடியோ வேறு வீடியோ மாத்திரம், வேற ஒன்றும் கிடையாது. கண்ட்ரோல் சி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நேராக ப்ரோக்ராம் வந்துருங்க. ப்ரோக்ராம் வந்துட்டு இப்போ என்ன செய்கிறேன், இந்த கோடிங்கை அப்படியே எடுத்துறேன். இந்த கோடிங்கை நான் அப்படியே எடுத்துறேன். After watching this video, கோடிங்கை அப்படியே எடுத்துட்டு இந்த லைனை எடுத்துட்டு change your life. Without wasting more time, let's start. What do we have today? கோடிங்கை எடுத்துட்டு இப்போ அந்த லைனை வந்து பிரஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் வி கொடுத்தா வேற என்னோட இது வந்துருச்சு. அதாவது வேற யூடியூப்னுடைய வீடியோனுடைய கோடிங் கொண்டு வந்துருச்சு. இப்போ ஃபைல்ல போய் சேவ் பண்றேன். ஃபைல்ல போய் சேவ் பண்ணிட்டு இப்போ வியூல போய் ஃபைல் கரண்ட் ஃபைல்னு சொல்லிட்டு ஃபயர்பாக்ஸ் கிளிக் பண்றேன். அப்படி இல்லனா என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஃபயர்பாக்ஸ்க்கு வந்துட்டு இதுல ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா போதும். இருக்கு பாருங்க, இத போய் ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வேற வீடியோ வந்துடும். ஏன்னா இப்போ கோடிங் மாற்றிருக்கிறதுனால வேற வீடியோனுடைய கோடிங்கை மாற்றிருக்கேன், அதனால வேற வீடியோ வந்துருச்சு. சரிங்க, ஃபைல் சேவ் பண்ண நான் எடுத்துக்கல. இப்போ ஃபைலில் போய் சேவ் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி சேவ் கொடுத்தாச்சு. ஃபைலில் போய் வியூ கரண்ட் ஃபைல் இன் ஃபயர் பாக்ஸ் கொடுத்துட்டேன். நான் வந்துருச்சு பாருங்கள், அதாவது வேறு வெப்சைட் வந்துருச்சு. அப்போ என்ன செஞ்சுருக்கேன், யூடியூப்பில் போய் வேறு இன்னொரு யூடியூப்னுடைய வீடியோனுடைய கோடிங்கை எடுத்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்துச்சு. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுதான் என்ன எடுத்தோம் வந்து iframe/iframeனா என்னென்னா, ஏதோ ஒரு வீடியோ, அதாவது யூடியூப்பில் உள்ள வீடியோ வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்மளுடைய வெப்சைட்டு வந்து காப்பி பண்ணி கொண்டு வந்து கமாண்ட் தானே சொல்கிறது, frame iframe. ஓகேங்களா? இதெல்லாம் $83,000. அது மட்டும் இல்லாம இந்த வெப்சைட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நாளைக்கு